ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம்னா, இது லாஸ்ட் வீக் செவ்வாய்க்கிழமைக்கு எடுத்த வீடியோ. அன்றைக்கி காலையில் பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா அன்றைக்கி என்னுடைய வேலைகள் எல்லாம் எப்படி போயிட்டுருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது ஒரு மார்னிங் டு ஈவினிங் ரொட்டீன் விளாக். வழக்கம் போல் தான் ஒரு காலையில் ஒரு 8:30 மணி போலலாம் என்னுடைய வேலைகள் எல்லாமே வந்து முடிஞ்சிச்சு. அதாவது காலை வேலைகள் எல்லாமே வந்து முடிச்சாச்சு. பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா சின்ன சின்ன வேலைகள் வந்து இன்றைக்கி பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கிறேன். ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுட்டு அப்படியே வந்து கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இன்றைக்கி அப்லோட் பண்ண வேண்டிய வீடியோவை வந்து நான் எடிட் பண்ணிவிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்னோடய வேலையை ஒரு 10 மணி போல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். 2 நாளாகவே சாதனாப்பா வந்து எதனாவது வீட்டில் வந்து ஸ்நாக்ஸ் செஞ்சு வைக்க வேண்டியதுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த மிச்சர், காராசேவு, இந்த ஓமப்பொடி இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்குங்க. இதெல்லாம் பெரும்பாலும் நான் வீட்டிலே வந்து செஞ்சுருவேன். அதை தான் செய்ய சொல்லிகிட்டே இருந்தாங்க. நானும் இன்றைக்கி நாளைக்கு செய்யலான்ட்டு ஓட்டிட்டேன். அது இன்னமும் கொஞ்சம் அலுப்பாகவே இருந்தது செய்கிறது அது ரொம்ப ஈஸி தான், இருந்தாலும் அது செய்கிறதுக்கு கொஞ்சம் அலுப்பாக இருந்தது. சரி, இன்றைக்கி எப்படியும் வந்து செஞ்சு ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன். இன்றைக்கி நான் வந்து செய்யலைன்னா கண்டிப்பாக திட்டு விழும். காசு போட்டு வெளியில் கடையில் தானே வாங்கணும், அதில் வீட்டில் எல்லா பொருளுமே வந்து இருக்குது, செய்ய வேண்டியதானேன்னு வந்து சொல்லுவாங்க. அதுதான் மெயினாக. இன்னொரு ரீசன் செய்யாததுக்கு காரணம் எண்ணெய் காலி ஆகிடுச்சு. இப்போ ரேஷன் வாங்கிட்டு வந்த எண்ணெயை வந்து நேற்று தான் வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாமே வந்து ரீஃபில் பண்ணி வச்சுருந்தேன். சரி, அது இன்றைக்கி வந்து பண்ணிடலாமேட்டு தான் பிளான் பண்ணியாச்சு. இன்றைக்கி ஓமப்பொடி தான் வந்து புழிய போகிறேன். ரொம்ப ஈஸி தாங்க. அடுப்பில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு மாவு பிசைஞ்சிட்டு கடகடன்னு புழிஞ்சு எடுக்கிற வேலை தான். டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இதே 2 பேரும் சேர்ந்து செஞ்சோம்னா இன்னும் ரொம்ப இந்த வேலை ரொம்ப ஈஸி. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய தடவை விளாக்லேயும் சரி, தனியாக ரெசிபியாகவும் நான் இது ஓமப்பொடி ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கிறேன். இருந்தாலும் இதில் நான் லைட்டாக வந்து சொல்கிறேன். ஒரு சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தாங்க, ஏன் இந்தமாரி பாக்கெட் ஐட்டம்லாம் செம்படத்தில் வந்து கொட்டி வைக்காமல் டைரெக்டாக வைக்கிறீங்கன்னு வந்து கேட்டிருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாக்கெட்டோடு வைக்கும் போது அதோட எக்ஸ்பிரி டேட் வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். சில சமயம் நம்ம வாங்கி வச்சது மறந்து போயிடுவாங்க, யூஸ் பண்ணாமலே கூட வந்து இருப்போம். அதனால தான் அந்த மெயினாக எக்ஸ்பிரி டேட் பார்க்கறதுக்காக தான் நான் பாக்கெட்டோட வைக்கிறது. இன்னொரு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, பாக்கெட்டோட வைக்கும் போது நம்ம திருப்பி அந்த செம்படெல்லாம் வந்து நம்ம வாஷ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ரொம்ப மெஸ்ஸி ஆகாமல் வந்து இருக்கும். அதுக்காக தான். அளவுகள் வந்து சொல்லிடுறேன். நான் இன்றைக்கி 2 கப்பு வந்து கடலை மாவு வந்து எடுத்துருக்கிறேன். அதில் வந்து ஒரு கப்புக்கு 1 ஸ்பூன் வந்து அரிசி மாவு, அதாவது 2 கப்புக்கு நான் 2 ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு பிஞ்சு வந்து சோடா உப்பு சேர்த்துருக்குறேன். அதை வந்து ஃபஸ்ட்டே சேர்க்க மறந்துட்டேன். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்ததுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது. அப்புறம் தான் வந்து சோடா உப்பு வந்து சேர்த்தேன். வெண்ணெய் அப்படி இல்லைன்னா வந்து நெய் இருந்தால் நீங்கள் அதை காய்ச்சிட்டு கூட வந்து சேர்த்துக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி 2மே இல்லைங்கிறதுனால சூடு பண்ணியிருந்த எண்ணெயை வந்து அதை கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மாவு கொஞ்சம் தொலைன்ட்டு வந்து பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் வந்து பிழியறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து ஓமப்பொடி வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக எண்ணெய் இழுக்க தான் வந்து செய்யும். இன்றைக்கி ஓமம் கூட வந்து கிடையாதுங்க. வெறும் தண்ணி ஊற்றி தான் வந்து நான் பிசைஞ்சிக்கிட்டேன். ஓமம் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு நேரத்துக்கு முன்னாடி வந்து ஓமத்தை ஊற வச்சுக்கோங்க தண்ணியில். அதுக்கப்புறம் அது மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா அரைச்சிக்கிட்டு அந்த தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்திங்கன்னா இன்னும் கூட நல்லா வாசனையாக இருக்கும். எண்ணெய் இருக்கிறதோ அதை வச்சு தாங்க நான் வந்து பண்ணுவேன். ஆனால் வந்து மேக்ஸிமம் வந்து பெரும்பாலும் இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் கடையில் வந்து வாங்குறது கிடையாது. ரொம்ப ரேர் தான். வீட்லேயே மேக்ஸிமம் வந்து செஞ்சிடும். அதாவது என்னுடைய ஃப்ரீ டைமில் வந்து டைம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து இதுமாரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் வீட்லேயே செஞ்சிடுறது. கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம கடையில் வாங்க போனோம்னா ரொம்ப ரேட் அதிகமாகும். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டிலே கூட நம்ம செஞ்சு பசங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கூட வந்து நம்ம கொடுக்கலாம் இல்லைங்களா? அதனால தான் நான் பெரும்பாலும் இந்தமாரி ஐட்டம்லாம் வீட்லேயே செஞ்சிடுறது. இது அடிக்கடி வந்து செய்வேன். அதுக்கப்புறம் காராசேவு அடிக்கடி போடுவேன். அதுக்கப்புறம் எங்கள் வெற்றி குட்டிக்கு குண்டு மிச்சர்னா ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் ரொம்ப செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான், வேலை மெனக்கடணும்னு அவசியம் இல்லை. எனக்கு ஒரு 15லேருந்து ஒரு 20 நிமிஷம் தான். எனக்கு அது கம்மியாக தானே வந்து செய்கிறேன். அதனால் வந்து எனக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு அரை நேரத்துக்குள்ளேயே வந்து செஞ்சு முடிச்சிடுவேன். இன்றைக்கி வந்து ஓமப்பொடி புழியறதுக்கு 2 அச்சுமே வந்து எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் வேலை சீக்கிரமாக முடியணுங்கிறதுக்காக. கொஞ்சம் மெலிசாக இருக்கிற தட்டும் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் அந்த சுற்றுற டைப் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கும், அந்த அச்சு வந்து எடுத்துக்கிறேன். 2 அச்சுலேயும் தான் மாற்றி மாற்றி பிழிஞ்சிக்கிட்டு இருந்தேன். என் வேலை கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து முடிஞ்சிடுச்சு. இது இப்போ இன்னொருத்தவங்க கூட இருந்தாங்கன்னா அவங்க மாவு எடுத்து கொடுக்க, நம்ம பிழியறதுக்கு அவங்க எடுக்கிறதுக்கு மாற்றி மாற்றி செஞ்சோம்னா இன்னமும் ரொம்ப வேலை ஈஸி தான். சேர்ந்து செய்யும் போது வந்து பார்த்திங்கன்னா வேலையும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வேலை செய்கிற அலுப்பே கூட வந்து தெரியாது. அப்புறம் நம்மளுடைய சேனலுக்கு நிறைய நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்திருக்கிறாங்க. அவங்க இப்போ நம்ம சேனலில் ஏதாவது ஒரு வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தொடர்ந்து அப்புறம் நம்மளுடைய வீடியோஸ் வந்து ஒன்று ஏதாவது வந்து வரும் இல்லைங்களா? அதெல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க நிறைய வந்து கமெண்ட் வந்து பண்ணுறாங்க. அதில் இப்போ ரீசெண்ட் டேஸாக எனக்கு அடிக்கடி வர கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, இது உங்களுடைய சொந்த வீடா, நீங்கள் வாடகைக்கு இருக்கீங்களா, வாடகை எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் வந்து கேட்குறாங்க. ரெகுலராக நம்மளுடைய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும். இப்போ நம்ம கமெண்ட்ஸ் பண்ண சிஸ்டருக்காக வந்து நான் சொல்கிறேன், இது எங்களுடைய சொந்த வீடு தாங்க, எங்களுடைய கனவு வீடுன்னே வந்து சொல்லலாம்.
இது லோன் போட்டு தாங்க வீடு வந்து கட்டியிருக்கிறோம். லோன் போயிட்டுருக்குது. இது எங்களுடைய சொந்த வீடு தான் சொல்லும்போது ஒரு பக்கம் ரொம்ப பெருமையாக இருந்தாலும், என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த லோன்லாம் எப்போ வந்து முடிஞ்சு டாக்குமெண்ட் நம்ம கைக்கு வருதோ அன்றைக்கி தான் இது எங்களுடைய முழுசாக இது எங்களுடைய சொந்த வீடுன்னே வந்து நான் எடுத்துப்பேன். அது வரைக்கும் இது வந்து சொந்த வீடு மாதிரி தான் வந்து நான் நினச்சிட்ருக்கேன். வீடியோ எடுத்துகிட்டு சேர்ந்தனால எனக்கு ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ஆயிடுச்சு. இடையில என்ன ஆச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா, ஃபோனில் வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சிங்க. வீடியோ வந்து திருப்பி எடுக்கிறதுக்கே வந்து முடியல. வீடியோ எடுக்க வேறு ஸ்டார்ட் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு அப்புறம் பண்ண வேலை எல்லாமே அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபோனில் கொஞ்சம் ஸ்டோரேஜ் கம்மியாகிற மாரி நிறைய வீடியோஸ்லாம் வந்து ஃபோட்டோஸ்லாம் டெலீட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் திருப்பி வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை மதியம் செவ்வாய் உரையில் 1 to 2 வந்து வெற்றிலை தீபம் வந்து போடுவேன். பிரசாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பணியாரம் தான் வச்சு படைக்க போகிறேன். அதுக்கு தான் ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் வந்து கரைச்சி வச்சுருந்தேன். அதாவது லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி ஆற வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு. இந்த வாட்டி மைதா வாங்கினது ரொம்ப யூஸ் பண்ணல. அப்படியே பாக்கெட்டட் அப்படியே தான் இருந்தது. நிறைய பேர் வந்து மைதா ரொம்ப யூஸ் பண்ணாதீங்கன்னு வந்து சொல்கிறீங்க. ரொம்ப யூஸ் பண்ணுறது கிடையாதுங்க. மாதத்துக்கு ஒரு 1/2 கிலோ பாக்கெட்டு தான் வந்து நான் வாங்குவேன். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி கேக்கு இல்லை ஒரு வாட்டி இதுமாரி வந்து பணியாரம் இல்லை பரோட்டா அதுமாரி ஏதாவது வந்து பண்ணுவேன். மாதத்துக்கு 1/2 கிலோ பாக்கெட்டு தான். 1/2 கிலோ வந்து மாதத்தில் வந்து யூஸ் பண்ணுறது அவ்வளோ பெரிய கெடுதல் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எப்போயாவது தானே வந்து செஞ்சு சாப்பிட்றோம் அப்படின்ட்டு நான் செய்கிறது. எனக்கு கோதுமை மாவு பணியாரத்தோட மைதா மாவு பணியாரம் ரொம்ப பிடிக்குங்க. அதனால் நான் அதை செய்வேன் நான். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை மதியம் செவ்வாய் உரையில் 1 to 2 வந்து நான் வெற்றிலை தீபம் வந்து போடுவேன். பிரசாதத்துக்கு எப்போதுமே வந்து பிரசாதம் இல்லைன்னா கல்கண்டு வச்சு தான் வந்து படைப்பேன். இல்லை அப்படி இல்லைன்னா பால் காய்ச்சி வச்சு படைப்பேன். இன்றைக்கி சரி ஈவினிங் பசங்களுக்கு வந்து நான் காலையிலே பிளான் பண்ணியாச்சு பணியாரம் தான்ட்டு. சரி அது ஒரேடி அதுவே பிரசாதமாக வச்சு படைச்சிடலாமேன்ட்டு தான் ஃபஸ்ட்டு அதை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பூஜை வேலையை வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 12 மணி போலலாம் மாவு கரைச்சி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருந்தேன். நம்ம டைரெக்டாகவும் கூட அப்படியே வந்து நம்ம ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருந்தேன் வந்து ஊற்றின டைம் இருக்குதுன்ட்டு. அதுக்கப்புறமா தான் வந்து இந்த வெற்றிலை தீபம் போடுற அந்த பூஜை வேலையை வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். இதை ரெகுலராக வந்து பண்ணிகிட்ருக்கேங்க. இது 17வது வாரம். அன்றைக்கி கூட நான் இந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த வெற்றிலை தீப பூஜை பண்ணுறதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிஸ்டர்ஸ் வந்து டவுட்டுக்கு வந்து நிறைய கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நான் இன்னொரு வீடியோவில் கிளியராக வந்து நான் சொல்கிறேன். சுவாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பசங்களை வழக்கம் போல் தாங்க ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணி டியூஷனில் விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அவங்க வரும்போது வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஈவினிங் வழக்கம் போல் வரும்போது வந்து பூ வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க. அதை தான் வந்து கட்டிகிட்டு இருந்தோம். கோயிலுக்கு வந்து கிளம்புறோம். திருப்பூர் முருகன் கோயிலுக்கு தான் வந்து போகணும். ஒரு வாரமாகவே கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குங்க. மழை வர மாதிரியும் இருக்குது. வெயில் சுத்தமாக வந்து காமிக்கலை. கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்தது. ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு நல்லா வந்து காற்று மழையாக தாங்க இருந்ததுங்க. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்ல மழை பெஞ்சுது. அதான் அதனால் லைட்டாக வீடியோ எடுக்க சொல்லிட்டு நான் தான் அந்த வீடியோ எடுத்திருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ஆடி கிருத்திகை அன்றைக்கி வந்து கோயிலுக்கு போயிருந்தோம். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாமி வந்து தூரமாக இருந்தது பார்த்ததோட சரி, கிட்டக்க போய் பார்க்க முடியலன்னு கொஞ்சம் வருத்தம் இருந்தது. சரி இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையாக இருக்குது. செவ்வாய்க்கிழமையில் போய் ரொம்ப நாள் ஆகிடுச்சு திருப்பூர் முருகன் கோயிலுக்கு. சரி இன்றைக்கி போயிட்டு வந்துடலாமேன்ட்டு தான் கிளம்பிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே விளக்கு போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இங்கே முருகன் கோயிலுக்கு வந்திருந்தோம். இங்கே செவ்வாய்க்கிழமையில் வந்து பார்த்திங்கன்னா நைட் அந்த 8 to 8:30 வந்து இப்போ ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா தீபம் போடுறாங்க. வெற்றிலை தீபமும் போடுறாங்க, சாதா தீபமும் வந்து போடுறாங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா செம்ம க்ரௌடாக வந்து இருக்குங்க. நிற்க கூடமே வந்து இடம் இருக்காது. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கொடிமரத்தை சுற்றி அவ்வளோ பேர் இருப்பாங்க வெற்றிலை தீபம் போடுறதுக்காக. அது குறிப்பிட்ட அந்த டைமிங்கில் வந்து போடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 1 இயராக தாங்க வந்து புதுசாக இப்போ இந்த செவ்வாய்க்கிழமையில் நைட்டு மட்டும் இந்த 8 to 8:30 வந்து தீபம் வந்து இங்கே வந்து போடுறாங்க. இது எதனால் இதுமாரி வந்து இப்போ திடீர்னு வந்து போடுறாங்கன்னு வந்து எனக்கு தெரியல. யாராவது தெரிஞ்சால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வெளியில் மட்டும் தாங்க அந்த கொடிமரத்தை சுற்றி தான் வந்து அவ்வளோ க்ரௌடு வந்து இருக்கும். உள்ளே அந்த அளவுக்கு வந்து கூட்டம் இல்லை. நல்லா ஃப்ரீயாக வந்து பார்த்திங்கன்னா சுவாமி தரிசனம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து எப்போதுமே வந்து சனீஸ்வரன் பகவான் கிட்ட தான் வந்து விளக்கு போடுவோம். அங்கே வந்து விளக்கு போட்டுட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அங்கே வந்து இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கிளம்பணும். பார்த்திங்கன்னா நாங்கள் வெளியில் வரத்துக்குள்ளே அந்தளவுக்கு கூட்டமே இல்லைங்க. எல்லோரும் வந்து கிளம்பிட்டாங்க. விளக்கு போட்டது எல்லாமே இங்கே தனியாக ட்ரே வந்து பூசை அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே தான் வந்து கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க.
அது தீபம் போட்டிருக்கிறத பார்க்கும்போதே வந்து அந்த இடம் ஃபுல்லாக அவ்வளோ வந்து பளிச்சுன்னு நல்லா சூப்பராக அழகாக இருந்ததுங்க. அதுதான் அப்படியே லைட்டாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். இன்றைக்கி காலையிலேருந்து நைட் வரைக்கும் இந்த டே ஃபுல்லாக எங்களுக்கு இப்படி தான் வந்து போச்சு. அது மெயினாக எனக்கு இப்படி தான் வந்து போச்சு. இதை தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி இந்த விலாக் இதோட வந்து முடியுது. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விலாகில் வந்து பார்க்கலாம்.